ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பனீர் ஃப்ரைட் ரைஸ் செய்வது எப்படி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 20-25 பனீர் க்யூப்ஸ் தேவையான அளவு, ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிராக அதில் சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக தயிர் இருந்துடக்கூடாது. அப்புறம் அந்த பனீர் துண்டுகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து ஒரு 3 or 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகி ஊறி வரணும். ஸோ இது நல்லா ஊறட்டும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுங்க. இது 15 மினிட்ஸ் கழித்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதை இப்போ ஊற வச்சுருக்க பன்னீர் துண்டுகள்லாம் எடுத்து பொன் முருவலாக 2 பக்கட்டும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி 2 ஸ்பூன் அளவுக்கு கோல்வினர் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 7-8 பூண்டு பல்லை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய பல்லாரி சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே லோ ஃப்ளேமில் கொஞ்சம் ரொம்ப வறுபற்றக்கூடாது. லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும்தான் வறுக்கணுமே தவிர ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும் அந்த காய் சாப்பிடும்போது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் கேப்சிகம் நான் சேர்த்துருக்கேன், ஒரு ஹாஃப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். இதை தவிர நீங்கள் முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட் எது வேணாலும் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஸ்பெஷலே இதாங்க, பனீர் துருவி வச்சுருக்கேன். ஒரு ஃப்ரெஷ் பனீர் ஒரு 3-4 பனீர் துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து கொஞ்சம் அதை அப்படியே அதோட ஸ்மெல் போகிற அளவு கொஞ்சம் லைட்டாக அப்படியே வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் உங்களுக்கு காரமாக வேணும்னா நான் நிறையாவே சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்ட பிறகு வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த ரைஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அது போடுறதுக்கு முன்னாடி பனீர் துண்டுகளை போட்டுருங்க. இல்லை நீங்கள் ரைஸ் போட்ட பிறகு அந்த பனீரை போட்டாலும் ஓகே தான். நான் பனீர் போட்ட பிறகு ரைஸை அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 1 மினிட் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாமே லோ ஃப்ளேம் இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அப்படியே கிளறி விட்டிங்கன்னா, கிளறி முடித்த பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன் ஹை ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஃப்ரைட் ரைஸில் அந்த ரைஸ் கொஞ்சம் லைட்டாக அந்த ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதுதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஹைலைட்டே. அவ்வளோதாங்க, சூப்பரான பனீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி, ஹோட்டல் ஸ்டைலில். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.